Welcome to 3-week workshop on programming in C++. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா this keyword அப்படிங்கறத பார்க்க போறோம். So before this keyword பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் வந்து கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா மெம்பர் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேட்டா மெம்பர் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா the variable வந்து கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா that is called data member or instance variable அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து local variable அப்படின்னா the variable வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா it is called as local variable. அதாவது கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணிருந்தீங்க அப்படின்னா it is a local variable. அப்போ லைஃப் டைம் ஆர் ஸ்கோப் ஆஃப் த லோக்கல் வேரியபிள்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதே வந்து நீங்க கிளாஸ்க்குள்ள வேரியபிள் டிஃபைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சோ அதோட லைஃப் டைம் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வரையிலும் இருக்கும். பிகாஸ் the memory allocated வந்து ஆப்ஜெக்ட்க்கு எங்கன்னா ஹீப் மெமரின்னு சொல்லலாம். ஹீப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெமரி வந்து ப்ரோக்ராம் முடியற வரலும் டீஅலோகேட் ஆகாது. அந்த மெமரி நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ தட் இஸ் கால்ட் ஹீப் மெமரி. சோ ஆப்ஜெக்ட்க்கு எப்பவுமே மெமரி வந்து ஹீப்ல தான் அலோகேட் ஆகும். பட் இதே ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷனுக்கு எப்பவுமே மெமரி அலோகேட் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ல தான் அலோகேட் ஆகும். அப்ப ஸ்டாக்ல மெமரி அலோகேட் ஆகுச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான அலோகேட் பண்ண மெமரி டீஅலோகேட் ஆயிடும். பட் ஆனா ஹீப் அப்படி கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈவன் திரும்ப ரொம்ப நேரம் யூஸ் ஆகாம இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் இன் தி மெமரி. சோ ஒன்ஸ் the program எக்ஸிகியூஷன் முடியும் போது மட்டும் தான் டீஅலோகேட் ஆகுமே தவிர்த்து ஏர்லியரா டீஅலோகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. சோ now you know what is instance variable and local variable சொல்லிருக்கோம். இப்ப இந்த ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ப்ரோக்ராம்ல எழுதும்போது இப்ப தெரியாம லோக்கல் வேரியபிளோட நேமும் இன்ஸ்டன்ஸோட வேரியபிள் நேமும் நம்ம சேமா கொடுத்துறோம். இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இது பாசிபிளா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாசிபிளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் we will go with some example. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் போகலாம். சோ இங்க வந்து நான் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து நான் டிசைன் பண்ணல. சோ ஜஸ்ட் ஒன்லி வேரியபிள்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இஃப் யூ வாண்ட் நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. எந்த ப்ராப்ளமே கிடையாது. சோ ஒரு கிளாஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ. என்னோட கிளாஸோட நேம் வந்து டெமோ. So the class must end with semicolon. First நான் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் லாஜிக்ஸ் எழுதுறேன். So டெமோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். So then I'm going to basic structure memory clearance லாம் screen clearance and output screen வரதுக்கான basic slides நான் எழுதிக்கிறேன். basic statements நான் எழுதிக்கிறேன். ஓகே. சோ now இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் லோக்கிங் ஒரு வேரியபிள் நேம் வந்து டெஸ்டிங் அப்படி ஒரு இன்ஸ்டா அப்படின்னு பேர் வைக்க ஒரே பேர் வச்சுக்கலாம். சோ வழக்கம்போல நம்ம ஏங்கிற பேரை வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதான் அது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு வரும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வேரியபிள் வந்து நான் இங்கேயும் டிஃபைன் பண்றேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றேன். So the value of a is அப்படிங்கிறது அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல a நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். So this is the object நான் கால் பண்றேன். So ஆப்ஜெக்ட்டோட பேர் வந்து d. So என்னோட ஃபங்க்ஷன் பேர் வந்து show. So இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டில் எரர் காமிக்கும். பிகாஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் தான் டிஃபால்ட். பட் வெளியே ஆக்சஸ் பண்றீங்கன்னா it must be in public. So நான் கம்பைல் பண்றேன். Then I'm going to run the code. So பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வர அவுட்புட் வந்து சம்திங் ஏதோ வேல்யூ வருது. So it means that if எந்த வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா we know that it is a garbage value. So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நீங்க கேட்கலாம். சோ இங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒரே பேர்ல இருக்கு. பட் லோக்கல் வேரியபிள் பேரும் ஒரே பேர்ல இருக்கு. பட் ஏன் கம்பைல் பண்ணும்போது எரர் வரல அப்படின்னு நம்ம क्वेश्चंस வரலாம். சோ ஏன் எரர் வரல அப்படின்னா இது வந்து லோக்கல் வேரியபிள். சோ இந்த லோக்கல் வேரியபிளுக்கான மெமரி ஸ்டாக்ல அலோகேட் ஆகும். இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஏன்னா பிகாஸ் இது கிளாஸ்க்குள்ள டிஃபைன் ஆயிருக்கு. சோ தட் இதுக்கான மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல அலோகேட் ஆகும். ஆப்ஜெக்ட்டோட மெமரி வந்து ஹீப்ங்கிற மெமரியில அலோகேட் ஆகும். So if you want to know about அப்படின்னா ஹீப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹீப் மெமரி அலோகேஷன் பத்தி படிங்க. சோ அதை பத்தி உங்களுக்கு ஃபுல் ஐடியாஸ் வரும். ஃபுல் ஐடியா கிளியரா சொல்லுவாங்க. சோ இப்போ பார்த்தா அப்படின்னா இப்ப இந்த மாட்ட நம்ம கொடுத்துருக்கோம். சோ அப்ப என்னன்னா கார்பேஜ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது.
சோ அப்ப என்ன பண்ணலாம், சம்திங் நம்ம வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ தட் இப்ப இந்த வேரியபிள், இந்த லோக்கல் வேரியபிள் லைஃப் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான். இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணல. சோ சி பிளஸ் பிளஸ் பொறுத்தவரையில உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நீங்க வேல்யூ அசைன் பண்ணலாம். அது வந்து கார்பேஜ் வேல்யூ தான் எடுத்துக்கும். டிஃபால்ட் வேல்யூஸ் உங்களுக்கு எடுத்துக்கவே எடுத்துக்காது. இப்ப நான் ரன் பண்றேன். ஐ திங்க் நான் ஒரு வீடியோல வந்து ஐ திங்க் சொல்லும்போது கார்பேஜ் வேல்யூ கிடையாது, ஜீரோன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இட் இஸ் ராங். ஸோ ஜாவால மட்டும் தான் உங்களுக்கு ஜாவா அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டிஃபால்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ எடுத்துக்கும். பட் ஆனா சி பிளஸ் பிளஸ்ல டேட்டா மெம்பருக்கு, அதாவது டேட்டா மெம்பருக்கு எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூமே கிடையாது. பாத்தீங்கன்னா 19 பிரிண்ட் ஆகுது. அப்ப 19 எடுத்துக்கிட்டு அப்படின்னா இது லோக்கல் வேரியபிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த நான் லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப ஏங்கிற பேர்ல எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் மீன் பண்ணோம். இப்ப நான் ப்ரோக்ராம ரன் பண்றேன். இப்ப நான் ப்ரோக்ராம ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் சம் வேல்யூ. சோ இட் இஸ் கால்ட் கார்பேஜ் வேல்யூ. நமக்கு வந்து இது என்ன வேல்யூங்கிறது நம்மளால கிளியரா தெரியாது. சோ இட் இஸ் கார்பேஜ் வேல்யூ. சோ அப்ப உங்களுக்கு எது கொஸ்டின் இருக்கும், அப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நீங்க வேல்யூ அசைன் பண்ணல, இது கார்பேஜ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப லோக்கல் வேரியபிளும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. இப்ப ரெண்டும் ஒரே பேர்ல தான் இருக்கு. எரர் வராதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிளோட ஆன்சர் மட்டும் தான் வரும். அப்போ குளோபல் வேரியபிளோட மீன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட வேல்யூஸ் வரல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம சம் வேல்யூஸ் அசைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 அசைன் பண்ணலாம். கம்பைலர் கண்டிப்பா உங்களுக்கு எரர் காமிக்கும். சோ பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களால வந்து எப்பவுமே இனிஷியலைசேஷன் பண்ணவே முடியாது. ஆப்ஜெக்ட் அதுக்கான வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அதுக்குன்னு அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஃபங்க்ஷன் அசைன். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் பத்தி ஐடியா இல்லாதனால ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நான் அசைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ a = 45 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணல. சோ தட் அப்ப என்னன்னா இது இந்த ஏவை தான் மீன் பண்ணும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் மீன் பண்ணும். பட் ஆனா லோக்கல் வேரியபிள் உங்களுக்கு அதே பேர்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சோ இந்த ஏங்கிறது என்ன இதுக்குன்னு தனி மெமரி தான் தனியா மீன் பண்ணவே தவிர்த்து இட் டசன்ட் மீன் தட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை மீன் பண்ணாது. ஓகேங்களா? இப்ப நான் 45 கொடுத்துருக்கேன். இப்ப ஸ்டில் நான் ரன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சோர்ஸ் ஒன்லி 19 தான் இது பண்ணும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேமும் லோக்கலோட வேரியபிளோட பேரும் உங்களுக்கு சேமா இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் ஒன்லி கோஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள் தான், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிடையாது. அப்போ நீங்க ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது நாட் ஒன்லி பிரிண்டிங், நீங்க எந்த ஒரு கால்குலேஷன்லயும் ஏ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அது வந்து ஒன்லி லோக்கல் வேரியபிள் தான் எடுத்துக்கும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் உங்களுக்கு கன்சிடர் பண்ணவே பண்ணாது. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், சோ அப்ப என்னோட கால்குலேஷன்ல இந்த இடத்துல லோக்கல் வேரியபிளுக்கு பதிலா நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். அப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சோ இந்த இடத்துல தான் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கீவேர்ட். சோ திஸ் கீவேர்ட் அப்படிங்கிறது திஸ்ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை மீன் பண்ணும். நார்மலா வேரியபிளோட பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிளை மீன் பண்ணும். சோ இப்ப இந்த இடத்துல எனக்கு 45 தான் பிரிண்ட் ஆகணும், 19 பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ். This is a pointer, this pointer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This keyword or maybe this pointer அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. So that after this here it is a pointer, so that you have to use arrow mark. நார்மலா நீங்க ஜாவா அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா this dot யூஸ் பண்ணுவீங்க. But here is this pointer, so that you can use this arrow mark. Okay, so just நீங்க ரன் பண்ணி பாருங்க, it will print 45. இப்போ இந்த இடத்துல உங்களால வந்து sorry I didn't assign a value. So just I'm going to assign a value first. It will print 45. அப்போ 19 வராது. சோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு கிளியரா என்ன தெரியுதுன்னா ஜஸ்ட் உங்களோட வேரியபிளோட பேரை மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா just a minute, I can do some other things. இப்போ நான் into scene கொடுக்கிறேன். இப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா c equal to this dot a அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்ப நான் a ஓட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா c ஓட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா சோ நாங்க கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா this dot a ன்னு கொடுத்திருக்கேன்.
So this dot a ன்னு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா it will mean for only instance variable. எனக்கு instance variable ஓட வேல்யூ 45 so that it will copy 45. So நமக்கு வந்து c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே இன் கேஸ் இல்ல எனக்கு அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் இந்த இடத்துல this யூஸ் பண்ண ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் வரதுக்கு சான்சஸே கிடையாது. வேணும்னா நீங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லா இடத்துலயுமே thisங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சோ எப்ப thisங்கிற இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா this யூஸ் பண்றதுங்கிறது நெசசிட்டி தேவையே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல லோக்கல் வேரியபிள் எம்பி லோக்கல் வேரியபிள் ஏங்கிற பேர்ல எதுவுமே இல்ல. சோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் அப்ப இதெல்லாம் ஆல்வேஸ் மீன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள தான் மீன் பண்ணிக்கும். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதே பேர்ல எந்த ஒரு லோக்கல் வேரியபிள் இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள தான் மீன் பண்ணும். இல்ல லோக்கல் வேரியபிள் இருந்துச்சுன்னா இதோட ப்ரிஃபரன்ஸ் வந்து லோக்கல் வேரியபிளுக்கு தான் போகும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு போகாது. ஓகேங்களா? சோ அப்ப திஸ் கீவேர்ட் வச்சு தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் வெறும் ஏன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது 19 தான் வரும். சோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இட் ஷோஸ் ஒன்லி 19. ஓகே இப்போ நீங்க இன்னொரு क्वेश्चन கேட்கலாம். நீங்க ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் பத்தி பேசணும்னு சொல்லிருக்கீங்க. இப்ப ஸ்கோப் வந்து பாருங்க. ஜஸ்ட் நான் சிம்பிளா என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்றேன். the value of a அப்படின்னு நான் சொல்றேன். சோ நீங்க value of a வை பண்ணனா ஜஸ்ட் a ன்னு போட முடியாது. ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணனும்னு சொல்லுவீங்க. this dot a அப்படின்னு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நான் கம்பைல் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கம்பைல் பண்ணி ரன் பண்றேன். it will print only 45 தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஏவோட வேல்யூவை உங்களால வெளியே எங்கேயுமே அக்சஸ் பண்ண முடியாது. சோ அது புரியறதுக்காக நான் திஸ் கீவோட கான்செப்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் ஏங்க ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ இங்க நான் ஏங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ தட் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஏங்கிற பேரை யூஸ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இட் இஸ் ஷோஸ் an error message. undefined symbol அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு எரர் காமிக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ ஏன் இது வந்து undefined symbol வருது அப்படின்னா சோ this is the function. சோ அப்ப இந்த வேரியபிளோட லைஃப் டைம் அதாவது இந்த வேரியபிள் நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் a local variable. இது வந்து எனக்கு லோக்கல் வேரியபிளா இருக்கிறதுனால நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டிஃபைன்ட் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா உங்களுக்கு தெரியும் நேம் ஃபாலோட் பை ஓபன் பேரண்டிஸ் இருந்தாவே ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க. சோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. பட் இதே நீங்க இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷன்ஸ்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடத்துல கொடுக்கலனாலும் இப்ப நான் c ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். சோ ஏங்கிறது என்னன்னா இன்டைரக்ட்லி இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா this dot a தான் இருக்கு. சோ பட் ஆனா ஏங்கிற பேரே எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கிடையாது. சோ தட் ஆல்வேஸ் இது எதை மீன் பண்ணிரும் அப்படின்னா இந்த ஏவை தான் உங்களுக்கு மீன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே சோ இப்ப நீங்க this dot a ன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான் ஏன்னு கொடுத்தாலும் சொல்லுதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ரெண்டும் ஒரே மீன் தான் பண்ணும். சாரி டிக்ளரேஷன் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் enter c இப்ப enter c வந்து நான் லோக்கல் வேரியபிளா கொடுத்திருக்கேன். சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த வீடியோஸ்ல இருந்து ஃபைனலா சம்மரைஸ் பண்ணும்போது கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் சரி லோக்கல் வேரியபிளுக்கும் சரி C++ல டிஃபால்ட் வேல்யூ கிடையாது. இப்ப டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கும். ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது உங்களால வேல்யூவை அசைன் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க வேல்யூ சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூ இந்த மாதிரிலாம் எதுவுமே அசைன் பண்ண முடியாது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ஸோட வேரியபிள் பேரும் லோக்கல் வேரியபிள் பேரும் சேமா இருந்துச்சுன்னா எரர் வராது. பட் ஆனா ஃபங்க்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ல அந்த வேரியபிளுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு முன்னாடி this dot யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டன்டா இருக்கும். வெறும் வேரியபிள் பேரு மட்டும் தான் லோக்கல் வேரியபிளை மட்டும் தான் மீன் பண்ணும். சோ நம்மளோட கால்குலேஷன்ஸ்ல அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேணும்னா இன்ஸ்டன்ஸ் உள்ள வேரியபிள் பேர் மட்டும் யூஸ் பண்ணாம அதுக்கு பக்கத்துல this arrow mark யூஸ் பண்ணணும். சோ this is a pointer. So always to pointer for the current object அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் அதோட லைஃப் டைம் இருக்கும். அதோட வேல்யூவை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வெளியே யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஆனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா அந்த கிளாஸ் விட்டு கூட உங்களால வெளியே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். This is the example. So that's all about this pointer. We also இது வந்து நீங்க this pointer னு சொல்லலாம் இல்லனா this keyword அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். Thank you.